வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 15ஆம் தேதி முதல் ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு 6 நாள் பயணம் மேற்கொள்கிறார். 5 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக பிரதமர் வரும் வெள்ளிக்கிழமை ஐக்கிய அரபு அமீரகம் சென்றடைவார். அங்கு அவர் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியானை சந்தித்து இருதரப்பு விவகாரங்கள், குறிப்பாக எரிசக்தி ஒத்துழைப்பு, பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார். மேற்காசிய நெருக்கடிக்கு இடையில் அந்நிய செலாவணியை சேமிக்க, எரிபொருளை மிச்சப்படுத்தவும், வெளிநாட்டு பொருட்களின் பயன்பாட்டை குறைக்கவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களை வலியுறுத்தியுள்ளார். குஜராத்தின் வதோதராவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், வீட்டிலிருந்து வேலை, ஆன்லைன் வகுப்புகள், மெய்நிகர் கூட்டங்கள் மற்றும் பெட்ரோல் டீசல் நுகர்வை குறைத்தல் போன்ற கோவிட் கால நடைமுறைகளை புதுப்பிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் இந்தியர்கள் மீது நெருக்கடியின் தாக்கம் குறைவாக இருப்பதை உறுதி செய்ய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். நிலைமை இயல்புக்கு திரும்பும் வரை பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறும் பிரதமர் தனது வேண்டுகோளை மீண்டும் வலியுறுத்தினார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள லட்சத்தீவு பகுதிகளின் மேல் ஏற்பட்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் அகமதாபாத்தில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணியும் ஹைதராபாத் அணியும் மோதுகின்றன. இப்போட்டி இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.